வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிட் வந்து பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஓல்டு எடிஷனில் வந்து நம்ம ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் யூனிட் வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு சமச்சீர் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட்டான ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கில் என்ன மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரியலூரில் வந்து பார்த்தோன்னா டைனோசர் எக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அரியலூரில் டைனோசர் எக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்றத இதில் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு பீரியட், அந்த பீரியட் வந்து பார்த்தோன்னா செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல ஆயிரம் வருஷங்களாக வந்து ஒரு பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து போயிருக்குது. அந்த பீரியடை பற்றி எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸும் எவிடன்ஸும் வந்து கிடையாது. அப்படி ஒரு பீரியட் நடந்ததா ரிட்டன் ரெக்கார்ட்ஸோ இல்லை எவிடன்ஸோ வந்து கிடையாது. அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீ ஹிஸ்டாரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த மேனோட, ஹியூமன் பீயிங்கோட ரெக்கார்ட்ஸு, அவங்க பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே, நிறையா முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து தொகுத்து எவிடன்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அந்த எவிடன்ஸை வச்சு எல்லாத்தையும் தொகுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த மேனோட டெவலப்மெண்ட்டு, அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து அந்த அவங்களுக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸை வச்சு அதை வந்து ஒரு தொகுப்பு மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டேர்மை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது அந்த மேனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த எவிடன்ஸை வச்சு ஒரு தொகுப்பு மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. சோர்ஸஸை வச்சு தொகுப்பு மாதிரி வந்து கம்பைலேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ப்ரீ ஹிஸ்டாரி அப்படின்றதுக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ப்ரீ ஹிஸ்டாரிக்கு எவிடன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து கிடையாது. பட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து மேனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த எவிடன்ஸ் சோர்ஸஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதான் வந்து ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல 100 இயர்ஸாக வந்து எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அது மூலமாக நிறையா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி 2004 160 பரியல் ஏர்ன்ஸ் வந்து தாலிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு பிளேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டே தான் வந்துருக்குது. ரிட்டன் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த பீரியடில் வாழ்ந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சாப்பிட்ருக்காங்க, கஸ்டம்ஸு, கல்ச்சரு, அவங்களோட என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துருக்குது, லிட்ரேச்சர் என்ன இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியுது, இந்த அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் மூலமாக ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி மிடிவல் பீரியடில் அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. ரெக்கார்ட்ஸ், அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அது மூலமாக நம்ம வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி ரிட்டன் எவிடன்ஸும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் வந்து நம்மளுக்கு அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடிய அந்த எவிடன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னும், இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட் அப்படின்னும் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்றது ரிட்டன் எவிடன்ஸ் வந்து ப்ரூஃபோடு வந்துருக்கும். மற்ற எவிடன்ஸோடு சேர்த்து ரிட்டன் எவிடன்ஸும் வந்து ப்ரூஃபோடு வந்து இருக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் அந்த எவிடன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. அப்போ ரிட்டன் எவிடன்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா லிட்ரரி ஒர்க்ஸ் பற்றி, ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸு, ஸ்டோன் எடிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து காப்பர் பிளேட்ஸு, பாம் லீவ்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ரிட்டன் எவிடன்ஸ் கீழே வந்து வரும். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை வந்து பார்த்தோன்னா 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பேலியோலித்திக் ஏஜ் வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா அந்த இயர் வந்து 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. பிசி 10,000 பிசிக்கு முன்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியோலித்திக் ஏஜ் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா அந்த டைம் பீரியட் வந்து 10,000 பிசிக்கு முன்னாடி to 4000 பிசி வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. கேல்கோலித்திக் ஏஜ் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா காப்பர் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா அதோட பீரியட் வந்து 3000 பிசிக்கு முன்னாடிலேருந்து 1500 பிசி வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அயன் ஏஜ் வந்து அயன் ஏஜ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். அதை வந்து பீரியட் வந்து பார்த்தோன்னா 1500 to 600 பிசிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அயன் ஏஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த இயர்லி மேன், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த அந்த பீப்புள் வந்து அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சு
அந்த ஸ்டோனேஜை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து நியூ ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோனேஜ் பீரியடை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஓல்டு ஸ்டோனேஜை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ போன கிளாஸில் பார்த்தா நிறையா பாயிண்ட்ஸ் இந்த யூனிட்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த யூனிட்டில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா, அதை நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் சிமிலராக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜை நம்ம வந்து பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பீப்புள் எல்லாமே வந்து எப்படி இருந்தாங்கன்னா ப்ரிமிட்டிவ் மேன். ஸோ அந்த இயர்லி மேன்ஸை நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் மேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து நொமேடிக் லைஃப் தான் வந்து நொமேடிக் லைஃப்னால் நாடோடிகளாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஜங்கிளில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஷெல்ட்ரு வந்து அவங்களுக்கு வந்து எதுன்னு பார்த்தோன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸு, ஹோல்ஸில் போய் தங்குறது, கேவ்ஸில் தங்குறது. ஸோ இதான் வந்து அவங்களுக்கு ஷெல்டராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 2 ஃப்ளிண்ட் ஸ்டோன் வச்சு தான் வந்து ஃபயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தண்டர், இடி மின்னல் வந்து ரொம்ப பயமாக இருந்தனால அது வந்து ஒர்க்ஷிப் வந்து பண்ணாங்க, தண்டர் அண்ட் லைட்னிங்கை. அதே மாதிரி கோல்டு, சன்னு, ரெயின்லேருந்துலாம் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து லீவ்ஸால் செஞ்ச ட்ரெஸ்ஸு, அனிமல்ஸ் ஸ்கின்னால் செஞ்ச ட்ரெஸ்ஸு, ட்ரீயோட பார்க்ஸு, மரப்பட்டையிலேருந்து செஞ்ச ட்ரெஸ், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த கோல்டு, சன்லைட்டு, அதுக்கப்புறம் ரெயின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ட்ரெஸ்ஸாக. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டூல்ஸாக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா ஸ்டோன்ஸு, ட்ரீஸோட பிரான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, போன்ஸு, அந்த அனிமல்ஸோட போன்ஸ், ஹார்ன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து வெப்பன்ஸாகவும் டூல்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ரூட்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸோட மீட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஜங்கிள்லேருந்து கேதர் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஃபுட்டு வந்து கிடைக்காதனால அவங்க வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்து மாறி மாறி நாடோடிகளாக வந்து போயிருக்காங்க, நொமேடிக் லைஃப் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஏர்ன்ஸு. இந்த மாதிரி தான் வந்து ஓல்டு பீப்புள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏர்ன்ஸில் வச்சு பரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் வந்து ஃபுட்டாக வந்து கிடைக்காதப்போ ஃப்ரூட்ஸு, ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டாக வந்து கிடைக்காத போது என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, போன்ஸு, ஹார்ன்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸோட ஹார்ன்ஸ் எல்லாம் டூல்ஸாக வந்து யூஸ் பண்ணி அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் வந்து தனியாக வந்து ஹண்ட் பண்ணுறாங்க, வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப்பாக வந்து ஹண்டிங் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹண்டிங் வந்து பார்த்தோன்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து ஹண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிம்பெட்கா அப்படின்ற ஒரு கேவ் வந்து மத்திய பிரதேஷில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஓல்டு ஸ்டோனேஜ், அதாவது பேலியோலித்திக் பீரியடை சேர்ந்த பீப்புள் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது தான் அந்த பிம்பெட்கா கேவில் மத்திய பிரதேஷில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் என்ன வந்து ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா உமன் வந்து அவங்களோட வயசில் இடுப்பில் வந்து குழந்தைய வந்து கட்டிக்கிட்டு ஆரோஸ் வந்து த்ரோ பண்ணுற மாதிரி, ஸோ ஹண்டிங் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, ஹண்டிங் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ட்ராயிங்ஸ் வந்து இருக்கிறது தான் வந்து இந்த மத்திய பிரதேஷில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உமனும் வந்து ஹண்டிங் ஆப்ரேஷனில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ அப்போ அந்த ஓல்டு ஸ்டோனேஜ் டூல்ஸ் வந்து இந்தியாவில் என்ன இடத்துலலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில் வந்து சோன் ரிவர் பேங்க் அப்படின்ற அந்த கரையோரத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ரிவர் பக்கத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிம்பெட்கா கேவ்ஸில், மகேஷ்வா அப்படின்ற கேவ்ஸில், அப்புறம் ராஜஸ்தானில் வந்து லூனி வேலியில், கர்நாடகாவில் வந்து பகல்காட் அப்படின்ற இடத்துல, ஆந்திர பிரதேஷில் வந்து கர்னூல் கேவ்ஸ், அதுக்கப்புறம் ரேணிகுண்டா இடத்துல, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா வடமதுரையில், அத்திரப்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள், அதாவது பேலியோலித்திக் ஏஜ் சேர்ந்து அந்த பீப்புள்ஸோட டூல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும். ஸோ இதான் வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள். ஸோ ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து எப்படி லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டோனேஜ். ஸோ நியூ ஸ்டோனேஜ் நம்ம வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பீப்புள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து ஒரு ஃபுட்டு வந்து கிடைக்கணுன்றதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறி மாறி வந்து போயிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் மக்கள் வந்து இப்போ பார்த்தோன்னா கிராஜுவலாக வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள் வந்து கிராஜுவலாக வந்து டெவலப் ஆகி ஃபுட்டை வந்து அவங்களே ஓனாகவே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸான கோட்டு, கவு, ஹென் இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எந்த அனிமலை வந்து டேம்டு செல்லமாக வந்து பிராணியாக வந்து வளர்த்தாங்க, செல்ல பிராணியாக வந்து வளர்த்தாங்கன்னு பார்த்தோன்னா டாக்ஸ் தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹண்டிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த டாக்ஸை. அதே மாதிரி கோட்டு, கவுலெல்லாம் வந்து என்னென்னா
பால்லாம் வந்து கறக்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப்மெண்ட் ஆகி அப்படியே வந்து மாறி கிராஜுவலாக எந்த ஏஜ் வந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதான் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பீப்புளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த நியூ ஸ்டோன் ஏஜ். நம்ம போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம், நியூ ஸ்டோன் ஏஜ் உடனே வந்து வரல, கிராஜுவலாக இந்த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி தான் எந்த பீரியட் வருதுன்னா நியூ ஸ்டோன் ஏஜ்க்கு வந்து வருது. ஸோ இந்த பீரியடில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா டூல்ஸ் எல்லாம் வந்து பாலிஷ்டான டூல்ஸு கார்ட் பண்ணி அது வந்து ஷார்ப்பான டூல்ஸ் வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் வந்து வெப்பன்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீல்ஸ் வச்சு பாட்ரிலாம் வந்து செய்கிறதுக்கு கற்றுக்குறாங்க. ஸோ அந்த க்ரூட் வெப்பன்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணி அதில் வந்து என்ன அட்டாச் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஹேண்டில்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அந்த ஹேண்டில்ஸ் வந்து எதாவது செஞ்சுருக்காங்கன்னா வுட்டு போன்ஸ் வச்சு அந்த க்ரூட் வெப்பன்ஸை வந்து ஷார்ப்பன் ஆக்கி அதில் வந்து ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அந்த ஹேண்டில்ஸ் வந்து எதால் செஞ்சுருக்காங்கன்னா வுட்டாலையும் போன்ஸாலையும் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள். ஸோ மெட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா காப்பர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் வந்து கண்டுபிடிச்ச மெட்டல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா காப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மட் ஹவுஸ்லாம் வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த மட் ஹவுஸ் வந்து மண்ணாலே வந்து வீடுகள் வந்து கட்டி அதுக்கு மேலே வந்து ரூஃப்ஸ் எல்லாம் வந்து கூரையெல்லாம் வந்து போட்டுறாங்க. நல்லா குரூப்பாக வந்து சின்ன சின்ன குரூப்பாக வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் மாதிரி வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஹவுசஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா ரவுண்ட் இல்லைனா ஓவல் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அந்த ஹவுசஸ் எல்லாம். ஸோ அந்த ஹவுஸ் வந்து எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் வந்து கட்டுறாங்க. வுட்டன் பிளாங்க்ஸால் வந்து கூரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக வந்து எது இருக்குதுன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து இவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டொமஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ரீரிங்ஸ்லாம் வந்து அனிமல்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஸோ டொமஸ்டிகேஷனாக வந்து இல்லை, ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறது தான் டொமஸ்டிகேஷன். ரீரிங் அப்படின்றது அதுலேருந்து பால் கறக்கிறதெல்லாம் வந்து ரீரிங். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஸஸ்ஸு, ஸோ ஆக்ஸ் வந்து செய்கிறாங்க. ஆக்ஸ் அப்படின்னு கோடாரிலாம் வந்து சின்ன சின்ன கோடாரிகள் தான் வந்து செய்கிறாங்க. போன்ஸால் வந்து மேடப் ஆஃப் பண்ண ஹேண்டில்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க அந்த ஆக்சஸில். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் ஹூக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நீடில்ஸு சாப்பர்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து டெட்டான பர்சன்ஸை எப்படி வந்து பரி பண்ணுறாங்க பரி பண்ணக்கூடிய ப்ராக்டிஸையும் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ ஏர்ன்ஸ் மூலமாக தான் இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து டெட்டான பர்சன்ஸ் வந்து பரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து அவங்க வளர்த்த செல்ல அனிமல்ஸையும் வந்து அவங்களோட சேர்த்து வந்து உள்ளே போட்டுறாங்க. அந்த ஏர்ன்ஸில் வந்து உள்ளே போட்டுறாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஏர்ன்ஸை வந்து எங்கே வந்து பரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஹவுஸுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் யார்டில் வந்து பரி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து இதுதான். ஸோ அது எங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலியில், தாண்டிக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம்லலாம் வந்து இவங்க யூஸ் பண்ண இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள் யூஸ் பண்ண டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள். ஸோ இதான் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் ஆன நியோலித்திக் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா கால்கோலித்திக் ஏஜ். ஸோ கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா காப்பர் ஏஜ் தான் கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஏஜ் வந்து இந்த பீரியட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் வந்து அதோட கடைசியிலேருந்து எது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா இந்த காப்பர் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா காப்பர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டூல்ஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் செய்கிறாங்கன்னா காப்பரில் வந்து செய்கிறாங்க. ஸோ முன்னாடி காலத்தில் அவங்க வந்து ஸ்டோன்ஸில் வந்து டூல்ஸ்லாம் செஞ்சாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா காப்பரில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு டூல்ஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஏஜ் நம்ம என்ன சொல்கிறோன்னா கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறையா கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்லாம் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்ஸ்லலாம் அந்த பாட்ரிலலாம் வந்து பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கால்கோலித்திக் பீரியட் வந்து எதில் பார்க்குறோன்னு பார்த்தோன்னா ஹரப்பன் கல்ச்சரில். ஸோ ஹரப்பன் கல்ச்சர் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த பீரியட் அந்த சிவிலைசேஷனில் என்ன ஏஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த கால்கோலித்திக் ஏஜ் வந்து கால்கோலித்திக் பீரியட் ஆர் கால்கோலித்திக் ஏஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ ஹரப்பன் கல்ச்சர் வந்து எதோட சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா இந்த கால்கோலித்திக் ஏஜ் சேர்ந்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அயன் ஏஜ். ஸோ அயன் ஏஜ் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த பீரியடில் டூல்ஸ் எல்லாம் எதில் செஞ்சுருந்தாங்கன்னா அயனால் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பீரியடுக்கு ஏஜுக்கு வந்து அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி வந்து பேர். ஸோ ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், வெசல்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், டூல்ஸு எல்லாமே வந்து எதால் செஞ்சுருந்தாங்கன்னா அயனால் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த அயனை வந்து மெட்டலை வந்து எப்படி உருக்குறது, மெல்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெப்பன்ஸ் வந்து செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து இருந்தாங்க இந்த பீரியடை சேர்ந்த பீப்புள்ஸை. ஸோ இந்த பீரியட் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா வேதிக் பீரியடை. ஸோ வேதிக் பீரியட் வந்து இந்த அயன் ஏஜ் சேர்ந்தது தான் இந்த வேதிக் பீரியடு. ஸோ இதான் வந்து அயன் ஏஜ்.
ஸோ மத்திய பிரதேஷில் பிம்பட்கா அப்படின்ற கேவில் வந்து இந்த மாதிரி தான் ட்ராயிங்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய்ஸ் வந்து பார்த்தோன்னா அயன் ப்ளஸ் குரோமியம் என்ன கிடைக்கும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கிடைக்கும். காப்பர் ப்ளஸ் லெட் பிரான்ஸ் வந்து கிடைக்கும். காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு பிராஸ் வந்து கிடைக்கும். அயன் ப்ளஸ் மேங்கனீஸ் வந்து ஸ்டீல் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து அலாய்ஸு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜஸு. ஸோ இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஓல்டு சமச்சீர் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டான 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் யூனிட்டான ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த யூனிட்டோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.